மூணார் ஊராட்சியில் உள்ள லட்சுமி எஸ்டேட் ஈஸ்ட் டிவிஷனில் புலி தாக்கியதில் பசு ஒன்று உயிரிழந்தது. ஈஸ்ட் டிவிஷனை சேர்ந்த நாதகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான பசுவை கொல்லப்பட்டது. மூணாரின் எஸ்டேட் பகுதிகளில் புலியின் தாக்குதலில் கால்நடைகள் கொல்லப்படுவது தொடர்ந்து வருகிறது. மூணாரின் எஸ்டேட் பகுதிகளில் இறங்கும் புலிகள் மேய்ச்சலுக்கு செல்லும் பசுக்களை அடித்துக் கொள்வது நாள்தோறும் தொடர்ந்து வருகிறது. மூணார் லட்சுமி எஸ்டேட்டில் ஈஸ்ட் டிவிஷனில் மேய்ச்சலுக்கு சென்ற பசுவை புலி தாக்கி கொண்டுள்ளது. பசுவை காணாததை தொடர்ந்து தொழிலாளிகளும் பகுதி மக்களும் சேர்ந்து நடத்தப்பட்ட தேடுதலில் அருகிலுள்ள தேயிலை தோட்டத்திலிருந்து பசுவை இறந்த நிலையில் கண்டனர். எஸ்டேட்டில் வேலை செய்து கிடைக்கும் வருமானம் போதாத நிலையில் கால்நடைகளை வளர்த்துதான் மூணாரில் தொழிலாளி வாழ்க்கையை முன்கொண்டு செல்கின்றனர். இந்த நேரத்தில் இதுபோன்று மேய்ச்சலுக்கு செல்லும் பசுக்களை புலி தாக்கிக் கொள்வதால் தொழிலாளிகள் பெரும் சிரமத்தில் தள்ளப்பட்டுள்ளனர். மக்கள் வசிக்கும் பகுதியில் அருகிலுள்ள தேயிலை தோட்டங்களில்தான் புலி இறங்கி பசுக்களை கொன்றுள்ளது. இதுபோன்ற நிலையில் தொழிலாளிகள் வேலைக்கு செல்வதற்கு கூட பயந்து வருகின்றனர். எஸ்டேட்டுகளில் புலிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் மாலை நேரங்களில் தொழிலாளிகள் வீடுகளிலிருந்து வெளியிறங்குவதற்கும் பயந்து வருகின்றனர். இறந்த கால்நடைகளுக்கு உடனடியாக நஷ்டஈடு கொடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது. மட்டுமல்லாது புலியின் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் கூடுகள், கேமரா போன்றவற்றை வைத்து புலியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மாடை அவுத்து சொசைட்டியில் போய் பாலை கொடுத்துட்டு ரிட்டன் மாடை காணணும்னு சொல்லி மாட்டுக்கு தண்ணி வைக்க வரும்போது இந்த மரத்து பக்கத்தில் தான் என்னுடைய வீடு. சரி, இந்த மரத்து பக்கத்துக்கு தான் போயிருக்கோம் கன்ஃபார்மான்னு சொல்லிட்டு மாடை நான் தேடி வரும்போது கடுவாப்புலி 2 பெருசு ஒரு சிறுசு. ஹாய்னு நான் மாடை பார்த்துக்கிட்டேன். மாடை பார்த்துட்டு ஹாய்னு நான் சொன்ன உடனே ஒரு சவுண்டு கட்டுச்சு. உருன்னு ஒரு சவுண்டு கட்டவுடனே மாடை பார்த்தோன்னே 2 பெரிய புலியும் ஒரு சின்ன குட்டியும். அதனால் எனக்கு இந்த மாட்டை வச்சு தான் எனக்கு பொழப்பு. இந்த மாடு வச்சு தான் நான் எல்லாமே எனக்கு நல்ல உழைச்சி கொடுத்துச்சு. அதனால் அரசாங்கம் சரியான எனக்கு மாத்திரம் இல்லை, மாடு வச்சுருக்க அத்தனை பேர் ஐரஞ்சு ஒட்டுக்கும் மாடு வச்சுருக்க அத்தனை பேர்த்துக்கும் அரசாங்கம் நல்ல ஒரு முடிவெடுத்து அதுக்கு எனக்கு நல்ல முறையாக ஒரு நஷ்டஈடு கூலி வாழ்வாதாரம் ரொம்ப மோசமான நிலைமை பார்த்துக்கு இந்த பசுமாடுகளை நம்பி தான், இந்த மாடு நம்பி தான் கர்ஷங்க இருக்காங்க. அவங்க கர்ஷங்க கொடுக்குற பாலை வச்சு சொசைட்டி ஓட்டிட்டு இந்த சொசைட்டி இன்றைக்கி நாங்கள் அன்றைக்கி கிட்டத்தட்ட 6000 to 7000 லிட்டர் பால் எடுத்த இடத்துல இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் புலி தாக்குனதுனால எங்களுக்கு பால் ரொம்ப குறைவு. நாங்கள் அந்த சொசைட்டியில் நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் 10-20 பேர் அதில் வேலை செய்கிறோம். 20 பேரோட குடும்பத்தோட வாழ்வாதாரமே இன்றைக்கி எங்களுக்கு இந்த பால் தான். இந்த பாலை மெய் நாங்கள் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு அது ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அதனால் இந்த சர்க்கார் இந்த வனவிலங்குகள் தாக்குதலேருந்து எங்களை தயவு செய்து காப்பாற்றுங்க. எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு வழி கொடுக்கணும். இந்த வனவிலங்குகள் இந்த மாதிரிலாம் கிடையாது. இதை காட்டிலும் அதிகமான பாசுகள் காடு வனபூமியில் இருந்தது. ஆனால் இப்போது இந்த மாதிரி புலி தாக்கல் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ இது ரொம்ப வீட்டு பக்கத்தில் இருந்தால் அந்த 8 இதான் இந்த மரம் இருக்கலாம், அந்த மரத்து பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் புலி தாக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி மாடை கடிச்சு நாளைக்கு எங்கள் வீட்டுக்குள்ளேயே இந்த புலி வர்றதுக்கு எல்லா விதமான சாத்தியதை இருக்குது. அதனால் அரசாங்கம் இது உடனடியாக இதுக்கு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி உங்களை தயவாக இந்த இதில் கேட்டுக்கொள்ளும். கடந்த வாரமும் மூணாரில் தென்மலை, காபி ஸ்டோர் போன்ற பகுதிகளில் புலியின் தாக்குதலில் பசுக்கள் கொல்லப்பட்டிருந்தன. மூணார் பகுதியில் நாள்தோறும் புலியின் தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பொதுமக்கள் முன்வந்துள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.